இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1953 மார்ச் 21 ஆண்டனினோ ஏஞ்சலோவிற்கு திருமண பரிசாக மேரியின் மாசற்ற இருதய பிளாஸ்டர் சிற்பம் பரிசாக வழங்கப்பட்டது. அவர்கள் அதை பெரிதும் கண்டுகொள்ளவில்லை, அதை பக்தியாக வைத்ததும் இல்லை. ஆனால் அவர்கள் அதை தங்கள் படுக்கைக்கு பின்னால் உள்ள சுவரில் தொங்கவிட்டனர். ஆண்டனினா கர்ப்பமாகி இருந்தார். ஆனால் அந்த கர்ப்பத்தில் நச்சுத்தன்மை இருப்பதாகவும் அதனால் வலிப்பு ஏற்பட்டு சிறிது குருட்டுத்தன்மையை அனுபவித்தார். பின்னர் இவர்கள் சிசிலியில் உள்ள சிராக்கூஸ் நகரில் உள்ள வியாடக்சியோ டி லெவனில் தன் சகோதரனின் வீட்டுக்கு சென்றனர். ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு ஆண்டனினாவுக்கு வலிப்பு ஏற்பட்டது. அவள் பார்வையையும் இழந்தாள். அன்று காலை 8:30 மணிக்கு அவளுக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது. அவளுடைய கண்கள் மடோனாவின் மீது இருந்தது. அன்னையின் சிறுபத்தில் கண்ணீர் வடிவதைக் கண்டு ஆச்சரியமாக பார்த்தாள். பின்னர் மடோனாவின் கண்களில் கண்ணீர் வடிந்து படுக்கையில் வழிவதை அவளின் குடும்பத்தினர் அனைவரும் காண முடிந்தது. ஊர் மக்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களும் கண்ணீரை கண்டு உறுதிப்படுத்தினர். அந்த கூட்டத்தில் மரியா மெசினா என்பவர் இதை கண்டு சுவரில் இருந்த அன்னையின் உருவத்தை அகற்றினார். அவர் பின்னால் எதுவும் இருக்குமோ என நினைத்தார். ஆனால் அப்படி அல்ல. அன்னையின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அது உலர்த்தப்பட்ட பிறகும் கண்ணீர் துளி உருவாகியது. நகர் முழுவதும் இந்த செய்தி பரவியது. வீட்டின் முன் அதிகமான கூட்டம் கூடியது. அதன் பின் அதனை வீட்டிற்கு வெளியே தொங்கவிட்டனர். ஆனாலும் அந்த உருவத்திலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. அதை கான்ஸ்டபிளருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பயணத்தின் போதும் அதில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. காவல்துறையினரிடம் சென்றபின் 40 நிமிடங்களுக்கு பிறகு அதில் கண்ணீர் வரவில்லை. பின்னர் அது ஆண்டனினா வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு அந்த உருவம் ஒரு தலைமையில் வைக்கப்பட்டு ஆர்வமுள்ளவர்கள் வந்து பார்வையிட வீட்டிற்கு வெளியே காட்சிக்கு வைக்கப்பட்டது. பின்னர் அதை பிரதான கதவின் மேல் ஆணி அடித்து தொங்கவிடப்பட்டது. மக்கள் அன்னையின் கண்ணீர் துளிகளை சேகரித்தனர். பல நோயாளிகள் அந்த கண்ணீர் துளியால் குணம் பெற்றனர். பின்பு 3 அருட்தந்தையர்கள் வீட்டிற்கு வந்து இதை கண்டு முழுமையாக விசாரிக்க குழு அமைத்தனர். இதனை ஆய்வு செய்ய செப்டம்பர் 1 கண்ணீர் மாதிரியை சேகரித்து பகுப்பாய்வு செய்ததில் இது மனித கண்ணீர்தான் என உறுதி செய்யப்பட்டது. பல வேதியியல் ஆய்விற்கு உட்பட்ட பின்னரும் அது உண்மையிலேயே மனித கண்ணீர்தான் என உறுதி செய்யப்பட்டது. பின்னர் செப்டம்பர் 9 பரிசோதித்த மருத்துவர்கள் மற்றும் வேதியியலாளர்கள் அதனில் கையொப்பமிட்டனர். சிராக்கூஸ் பேராயர் ஆண்டனினா வீட்டிற்கு சென்று அங்கு சென்று அதை கண்டு ஜெபமாலை ஜெபித்தார். அக்டோபர் 17 1954 போப் பயஸ் 12 இதை வானொலியில் பிரகடனப்படுத்தினார். ஆண்டனினா டிசம்பர் 25 ஒரு ஆண் குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுத்தார். அன்னையின் இந்த காட்சி என்னை மீண்டும் மேலே கொண்டு செல்லுங்கள், என்னை ஜெபங்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என நம் ஒவ்வொருவரிடமும் அன்னை வேண்டுவதாக நம்பப்படுகிறது. அனைவரும் தினமும் ஜெபமாலை செய்து அன்னையை பின்தொடர்வோம். மரியே வாழ்க.